ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இன்னொரு ஸ்பெஷல் ரெசிபி பானிபூரி. அவ்வளோ நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும். இப்படி இருக்குது பார்த்தலாம். இந்த பூரி வந்து கடையிலேருந்து வாங்கினது. இனி இப்போ அதை எப்படி பண்ணலாங்கிறது வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு எலும்பிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். அதை வெந்நீரில் போடுறேன். வெந்நீரில் போட்டோம்னா ஒரு அரை மணிக்கூர் கழிஞ்சு அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கிற சத்து பூரா எடுக்கணும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். அது ஊறட்டும். நீ இப்போ அடுத்தது இதை வந்து நான் ஸ்பூனால் இலக்கி கொடுக்குறேன். அரை மணிக்கு ஊறட்டும். இதுக்கு வந்து நான் ஒரு 16 பேரிச்சம்பழம் எடுத்துட்டுருக்கேன். பேரிச்சம்பழம் வந்து ஒரு 16 எடுத்துட்டுருக்கேன். அதையும் ஒன்று நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுகி எடுக்கிறேன். அதையும் வெந்நீரில் போட போகிறேன். ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. வெந்நீரில் போட்டோம்னா அது ஊறிட்டு அரைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதுக்காக வெந்நீரில் போட்டேன். தண்ணியில் போட்டு ஒன்று சூடாக்கி எடுக்க போகிறேன். ஒரு 16 எடுத்துட்டுருக்கேன் பேரிச்சம்பழம். நல்லா தண்ணி சுட்டு கொடுத்து இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஊறட்டும். ஒரு அரை மணிக்கூர் கழிஞ்சு அதை எடுத்து நல்லா அரைக்கணும். இப்போ வந்து அதுக்கு கடலை பருப்பு ஊற வைக்கிறேன். ஒரு டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். இது கடலை பருப்பு எடுத்து ஊற வச்சு பண்ணலாம். பட்டாணி பருப்பு எடுத்துகிட்டு ஊற வச்சு நம்மளை அதையும் வேக வச்சு எடுத்துக்கலை. இப்போ நான் வந்து கடலை பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அது நல்லா கழுகி ஊற்றி இப்போ ஊற வைக்கிறேன். 2 மணிக்கு ஒரு நேரம் ஊறணும். டைரெக்டாக வேணால் டைரெக்டாக குக்கரில் வேக வச்சுக்கலாம். இல்லை ஊற வச்சுட்டு நம்ம 2 மணிக்கு நேரம் ஊற வச்சுட்டு தனியாக வேணாலும் வேக வச்சுக்கலாம். இது இப்போது அரை மணிக்கூருக்கு மேலே எடுத்து நல்லா சூடு ஆறி எடுத்து அதில் இருக்கிற சீடெல்லாம் எடுக்கிறேன். பேரிச்சம்பழத்தில் இருக்கிற சீடெல்லாம் எடுத்து வைக்கிறேன். அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதை சீடு பூரா எடுக்கிறேன். வெந்நீரை விட்டோன்னா நமக்கு அதை ஊறினா அரைக்க சௌகரியமாக இருக்கும். நீ இப்போ புளி தண்ணியாக ஆறி எடுத்து அந்த இருக்கிற புளி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் இருக்கிற சத்து பூரா எடுக்கிறோம். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் எடுக்கணும். இது வந்து ஒரு 6 பேருக்கு தாராளமாக சாப்பிடலாம். இது காரத்துக்கு காரத்தண்ணியும் இருப்பு தண்ணி ரெண்டும் பண்ணணும். இதுக்கு காரத்து தண்ணிக்கு உள்ளது புளி தண்ணி வேணும் கொஞ்சம். அதுக்கு தான் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து 2-3 தடவை வடிகட்டணும். ஏன்னா அடியில் கொஞ்சம் மண் இருக்கும், புளியோடு ஓடெல்லாம் இருக்குது. இப்போ அதுக்கு அது பார்த்தல அடியில் தங்கியிருக்கு. அதெல்லாம் களைஞ்சி விடலை. தண்ணி ஊற்றி களைஞ்சி விட்டு அது மேலே எடுத்துட்டு அது தண்ணி பூரா அடியில் மண்ணெல்லாம் ஒட்டிட்டு அதை களைஞ்சி விடலாம். இந்த 2-3 தடவை வடிகட்டி எடுக்கணும் அந்த தண்ணி. இனி இப்போ அதுக்கு வெல்லம், அந்த பேரிச்சம்பழம் வெல்லமாக போட்டு இனிப்பு தண்ணி பண்ணணும். அதுக்கு நான் வெல்லத்தை ஒரு துண்டு வெல்லம் போட்டிருக்கேன். 100 கிராம் இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த வெல்லத்தை கரைக்கிறேன். இப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை தண்ணியிலே வெல்லத்தை போட்டு சூடாக்கி அப்படியும் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். அந்த வெல்லம் கரையறதுக்கு வேண்டி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த கரண்டியால் நல்லா உடைக்கிறேன். வெல்லத்தை நல்லா உடைச்சி அதை அலியணும். வெல்லம் பாகலாம் ஆக வேண்டாம், வெல்லம் அலிஞ்சால் போதும். இப்போ நல்லா அலிஞ்சு விட்டு அடுப்பை பற்ற வச்சோன்னா அந்த வெல்லம் அலிஞ்சாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். நல்லா அலிஞ்சாச்சு எல்லாம். இனி இப்போ நான் பேரிச்சம்பழம் ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இப்போ அந்த தண்ணி மட்டும் இருக்குது. இந்த பழத்தை மட்டும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அதை அரைச்சி எடுக்கிறேன். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதில் பேரிச்சம்பழம் ஊற வச்சதுனோட அந்த தண்ணி இருக்குது இல்லையா, அதையும் அதில் விடுறேன். அதில் விட்டுட்டு ஒரு சுற்று குடி சுற்றணும். வேறு தண்ணி விடுறேன்டா, இந்த தண்ணி விட்டாலே போதும். நம்ம பேரிச்சம்பழம் ஊற வச்ச தண்ணி விட்டு அரைச்சி விட்டா அப்புறம் வேறு தண்ணி விட வேண்டாம், அதே போதும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்து விட்டேன். நல்லா நைஸாக அரையணும். அது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த வெல்லம் வந்து சூடாக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் இதை விட போகிறேன். இந்த பேரிச்சம்பழம் அரைச்சத்தை அந்த வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் விட போகிறேன். அதில் விட்டாச்சு.
இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் விட்டுறேன். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் தான் மிக்ஸ் பண்ணறேன். பார்க்குறேன் கொஞ்சம் கூட தண்ணி விடலாம். இப்போ கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி அதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி அதை அதில் விடுறேன். அதையும் விட்டாச்சு. இப்போ நான் தான் கரண்டியால் இழக்கிறேன். இது அப்படி தான் இருக்கணும். அதனோட கன்சிஸ்டன்சி இதெல்லாம் இந்த அளவுக்கு தான் இருக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. அது ரெடி ஆகிடுச்சு. இனிப்பு தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இனி இப்போ நம்ம கார தண்ணி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துட்டுருக்கேன். இது நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுக்கணும். நான் அடியில் மண்ணெல்லாம் ஒட்டிட்டு அதுக்கு. இதுக்கு ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துட்டு. இந்த காரம் சரியாக இருக்கும், அது கரெக்டாக இருக்குது, மீடியமாக இருக்குது. அது நம்ம நல்லா நைஸாக அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டேன் 6 பச்சை மிளகாய். புதினாவையும் நல்லா 2-3 தடவை கழுவி எடுக்கணும். இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். நான் 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறேன். அதையும் அதில் போட்டுவிட்டேன். இப்போ அதுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை ஒரு அரை பிடி, அது ஒரு பிடி எடுத்துருக்கோன்னா இது அரை பிடி கொஞ்சம் கட் பண்ணிடுமா. 2 ஸ்பூனாவது இருக்கணும். பெரிய ஸ்பூனாக 2 ஸ்பூன் வேணும். அதையும் நல்லா 2-3 தடவை நல்லா கழுகி எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி போட போகிறோம். அவ்வளோதான் வேணும் கொத்தமல்லி தழை. அதையும் அதில் போடுறேன். பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் இருக்குது. அதையும் போட்டு இதெல்லாமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான தண்ணி இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நல்லா அரைச்சி எடுத்துவிட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை நான் அடுப்பில் வச்சு ஒன்று கொதிக்க வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு தேவையான உப்பு போடுறேன். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் போடுறேன். இதுக்கு மூடி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு துண்டு வெல்லம் போடுறேன். அப்போ தான் அதில் உப்பு காரம் புளிப்புமா நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதுக்காக போடுறேன். ஒரு டேஸ்ட்டுக்காக அதுக்கு ஒரு வெல்லம் போடுறேன். நல்லா கொதிக்கட்டும். வந்து கொதிச்சா போகிற அந்த புளியோட பச்சை வாசனை போனோம். அதுக்காக ஒரு கொதி வரட்டும். கொதிச்சு கொடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த இதை பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லியெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் விட போகிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அதை அரைச்சி வச்சுருக்கிறத அதில் விடுறேன். நீங்கள் இந்த புளி தண்ணி ஆறுனதுக்கு அப்புறம் விடலாம், இல்லை இப்போ சூடாக இருக்கும்போது விட்டாலும் ஓகே, பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் தண்ணி அதில் விட்டு அதில் விட போகிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி அதில். இப்போது கார தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து இப்போது இந்த பானிபூரிக்குள்ள மசாலா கிடைக்கும், அது 2 ஸ்பூன் போடுறேன். பானிபூரி மசாலா கிடைக்கும், அது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது சாட்டு மசாலா போடுறேன். இதெல்லாம் அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், நல்லா இருக்கும். அதில் மாங்காயோட பவுடர், இஞ்சியோடு எல்லாம் போட்டிருக்கா, குருமிளகு எல்லாம் போடுறா. அப்போ ஒரு நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இது வந்து சாட்டு மசாலா. ஃபஸ்ட்டு போட்டது பானிபூரி மசாலா, இது சாட்டு மசாலா. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இளக்கி கொடுக்குறேன். இந்த குளிர் காலத்தில் மழைக்காலத்தெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்கும். இப்போ நமக்கு இனிப்பு தண்ணியும் கார தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் பற்ற வச்சு தண்ணி ஊற்றிருக்கு. 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கடலைப்பருப்பு வேக வைக்கிறேன். குக்கரில் வேக வைக்கலாம். நான் இப்போது ஊற வச்சுருக்கேன். 2 மணிக்கூர் ஆச்சு ஊறிட்டு கடலைப்பருப்பு. இப்போ வேகிறதுக்கு ஈஸியாக வந்துவிடும். 20 நிமிஷத்தில் நல்லா வந்துவிடும். இப்போ தண்ணி மூடி வச்சுருக்கேன். அந்த கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதை கழுகி 2 தடவை கழுகி ஊற்றுறேன். மத்தில் ஊறினோடனே நல்லா பெருசு பெருசாக இருக்குது பருப்பு. இப்போ நம்ம அதில் தண்ணி கொதிக்கிறதா பார்க்க போகிறேன். நல்லா தண்ணி கொதிக்கிறது.
அதில் வந்து அந்த கடலைப்பருப்பு ஊற வச்ச கடலைப்பருப்பு அதில் போடுறேன். ஊறினதுனால சீக்கிரம் வந்துவிடும், 20 நிமிஷத்துலலாம் வந்துவிடும். இப்போ அதில் கடலைப்பருப்பு போட்டாச்சு. இப்போ அடுத்தது மஞ்சத்தூள், அந்த ஸ்பூனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கேன். நான் இலக்கி கொடுக்குறேன். ஒரு பிளேட்டை போட்டு மூடி வைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பார்க்குறேன், கொதிக்கிறதா பார்த்துட்டு இருக்கேன். எடுத்து பார்க்குறேன் கொதிக்கிறது. அப்போ அந்த கொதிச்சோன்னே நிறையா வர்றது இல்லையா, மஞ்சத்தூள் போட்டோன்னே அது பார்ப்பா. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்றேன். அது நம்ம இது கடலை எண்ணெய் நல்லா தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் விடலாம். அப்போ அது ஒரு ஸ்பூன் விடும்போது அந்த கொதித்து நிறையா வர்றது இல்லையா, அது பொங்கி வடியாது. அதுக்காக இப்போ ஒரு பிளேட்டை போட்டு மூடிட்டேன். பார்க்குறேன். ஆனால் வந்தாச்சு, தண்ணியெல்லாம் வற்றியாச்சு, நல்லா வந்தாச்சு. அது நம்ம 2-3 தடவை எடுத்து பார்க்கணும், தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது என்னன்னு 2 தடவை எடுத்து பார்க்கும்போது தெரியும். இப்போ எடுத்து பார்த்தோன்னே நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருக்கு. இப்போ மசிச்சு பார்க்குறேன் கையால், நல்லா வந்தாச்சு. அப்படி தான் நல்லா வந்திருக்கணும். அது கரண்டியாலேயே நல்லா உடச்சி விட்டுவிடுவேன். நல்லா மசிச்சுட்டேன் காய்ச்சல. இப்போ நமக்கு அதுக்கு தேவையான பருப்பு ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை இனிப்பு தண்ணியும் இது அப்படி தான் இருக்கணும், அதனோட கன்சிஸ்டன்சி. அது ரெடி ஆகியாச்சு. கார தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு. இனிப்பு அதில் வேண்டது பூரி வாங்கி வச்சுருக்கேன், கடையிலேருந்து வாங்கி வச்சுருக்கேன். பூரி, பானிபூரிக்கு வேண பூரி. அந்த கார தண்ணி இப்படி தான் இருக்கணும், அதனோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இப்போ அதில் 1 டீஸ்பூன் புதினா இலை கட் பண்ணி போட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம புதினாவும் கொத்தமல்லி அரைச்சிருக்கோம். 1 டீஸ்பூன் போட்டால் போதும். புதினா இலையை போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு. 2வது போடுறது கொத்தமல்லி தலை, அதையும் பொடியாக அரைஞ்சி 1 ஸ்பூன் போட்டுக்கோம். இதில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா காரா பூந்தியும் போட்டுக்கலாம். அதுவும் பானிபூரிக்கு தேவையான எல்லாம் பண்ணி வச்சாச்சு. பருப்பு வச்சது. இப்போ என்ன பண்ணுறோம், அந்த பூரி வாங்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதை உடைக்கிறேன். அதை உடச்சிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு அந்த வேக வச்ச பருப்பு அதில் போடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபஸ்ட்டு அந்த பருப்பு அதில் போடணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அந்த இனிப்பு தண்ணியை அதில் விடணும். எல்லாத்துலேயும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இனிப்பு தண்ணி அதில் விட்டுட்டு வரணும். இது குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பர்த்டே வந்தது, ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுன்னா கூட பிடிச்சதுன்னா அது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். வீட்டிலே பண்ணி கொடுக்கும்போது சாப்பிடும்போது மன திருப்தியாக இருக்குது. இப்போ எல்லாத்துலேயும் இனிப்பு தண்ணி ஊற்றிட்டு இப்போ செகண்ட் டைம் கார தண்ணி ஊற்றுறேன். இப்போ விடுறது கார தண்ணி. அப்போ இதில் என்ன, இனிப்பு தண்ணி கார தண்ணி எல்லாம் வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். அவ்வளோ நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ்.